ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோயாவும் பச்சை பட்டாணியும் சேர்த்து நம்ம இன்றைக்கி கிரேவி செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கிறேன். அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அது எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் காலையில் கிரேவி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி போல் இந்த பட்டாணியை தண்ணியில் சேர்த்து நல்லா ஊற விட்டுறேன். நான் மறுநாள் காலையில் ஒரு 6:30 மணி போல் பார்த்திங்கன்னா பட்டாணி நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இன்னொரு தண்ணி சேர்த்து ஒரு அலசிட்டு தண்ணி இல்லாமல் பட்டாணியை எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாவை உள்ளே சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி ஒரு அரை மணி நேரம் போல் இதை அப்படியே விட்டுடலாம். நல்லா ஊறிடுச்சுன்னா சோயா வந்து நல்லா பஞ்சு போல் வந்துடும். அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பட்டாணியை நான் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இந்த பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ இதுக்கு தகுந்தப்போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 விசில்லே பார்த்திங்கன்னா பட்டாணி நல்லா வெந்து வந்துடும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அடுத்து இந்த சோயாவுக்கும் இந்த பட்டாணிக்கு தகுந்தப்போல் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த சோயாக்கும் பட்டாணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கிரேவி தாளிச்சிடலாம். கிரேவி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெயோட அளவு நம்ம விருப்பம்தான். எண்ணெய் திட்டமாக சேர்த்துட்டு மசாலா பொருள் சேர்த்துடலாம். நான் 2 கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வெடித்து நல்லா வாசனை வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பும் நல்லா வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாயை நான் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுடுவோம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு வதக்கி விடுறேன். வதக்கி விட்டுட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதாக நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டோன்னா சீக்கிரமாக வெங்காயம் உப்பு சேர்த்துட்டோம் மூடி போட்டுட்டோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷத்தில் ஓப்பன் செய்கிறேன். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்குது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போது இந்த இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். நான் தக்காளியும் வெங்காயமும் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். இது சேர்த்து கிரேவி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு சுவை நல்லாயிருக்கும். அதனால் ஈக்குவலாக சேர்த்துருக்குறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி வதங்கி வர வேண்டியதில்லை. அந்த மேல் தோல் சுருங்கி அந்த சதை பகுதி லேசாக வெந்து வந்தால் போதும். அது வரைக்கும் வேகணும். நான் மறுபடியும் இதை மூடி போட்டு விட்டுறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் செஞ்சேன்னா இப்போ தக்காளியோட மேல் தோல் சுருங்கி சதை பகுதியும் லேசாக வெந்து வந்திருக்குது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை நான் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வந்திருக்கேன். தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பட்டாணி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருக்குது பாருங்கள். இந்த பட்டாணியை இது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து சோயாவையும் நான் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியில் நல்லா பஞ்சு போல் ஊறிடுச்சு சோயா. அதையும் இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து கொடுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதில் நான் இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கிரேவியோட அளவுக்கும் நம்ம எடுத்துக்கிற காய்கறியோட அளவுக்கும் தகுந்தப்போல் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். அடுத்து சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்து ரெட் சில்லி தூள் 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடணும்.
கொஞ்ச நேரத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இது உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து நம்ம கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருளோடு சேர்த்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு இதை அப்படியே நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இதில் கிரேவியோடு சேர்க்கும்போது கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு தகுந்தப்போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கிற இதை ஓரளவுக்கு பல்ஸில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச இந்த விழுதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். இப்போ தான் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது, இப்போவே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம சென்னா மசாலாலாம் செஞ்சால் சென்னாவை லைட்டாக ஒரு பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டி சேர்ப்போம் இல்லையா, அதை போல் தான் இதுவும். சேர்க்கும்போது அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருந்ததுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தழையை சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்து அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிரேவி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுடணும். நான் அந்த பக்குவத்துக்கு தான் எண்ணெய் பிரிஞ்சு லேசாக வந்திருக்குது பாருங்கள். கிரேவியோட அளவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பாருங்கள். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுது அது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடணும். தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடும். இப்போவே பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கமகமன்னு வாசனையோட சோயா பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் அதை மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக பச்சை பட்டாணி சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே மல்லித்தழையை தூவி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா சப்பாத்தி, தோசை, இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ண இந்த கிரேவியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.